நமச்சிவாயம். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின்கரத்தவளே கரை கண்டதவனுக்கு மூத்தவளே என்றும் முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உனையன்றி மற்றோர் தெய்வம் என் நெஞ்சில் நிந்திப்பதேது. எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தினி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறந்திருக்கக்கூடிய இந்த 2026 நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நமக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து உங்களோடு என்னையும் சேர்த்துக்கோங்க. அற்புதமாக நம்ம எல்லாருக்கும் நினச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேறி தடைகள் எல்லாம் விலகி ஆயுள் ஆரோக்கியம், மெயினாக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. ஆரோக்கியத்தோடு நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை பிரார்த்திப்போம். ஸோ 2026 இந்த வருஷம் காமனாக என்னென்ன பயிற்சிகள்லாம் இருக்குது, எப்படி இருக்க போகுது. இப்போ முதல்ல கிரக அமைப்புகளை நம்ம பார்த்துருவோம். இந்த 2026 பொறுத்தவரையிலும் குரு பகவான், ராகு கேது, சனி இந்த 3 பெயர்ச்சிகளும் இந்த 2026 அமைகின்றன. இது ஒரு சூப்பரான விஷயம், ஒரு நல்ல செய்தி. ஏன்னா அது 3மே உயர்ந்த கிரகங்கள். இந்த 3மே ரொம்ப நாள் ஒரு டைம் எடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய கிரகங்கள். எப்படி இந்த சூரியன் புதன் சுக்கிரனை முக்கூட்டு கிரகங்கள், இவங்க எப்பவுமே ஜாயிண்டாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதை போல் சனி பகவான் 2.5 வருஷம், ராகு கேது 18 மாதம் 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். அப்போது இந்த 2026 குரு பெயர்ச்சி இருக்குது, சனி பெயர்ச்சி இருக்குது, ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. இதனால் இந்த 2026 டோட்டலாகவே நம்ம எல்லாருடைய லைஃப்பும் சேஞ்ச் ஆக போகுது. இந்த பிரபஞ்சத்துக்கே, இந்த நாட்டிற்கே யாரும் எதிர்பார்க்காத வகையில், நீங்களே எதிர்பார்க்காத வகையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையிலே கூட அது இருக்கலாம். நான்லாம் இப்படி வருவேன்னு நினைக்கவே இல்லை சாமி, நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன், நான் இந்த கஷ்டத்தில் விட்டுட்டு நான் இவ்வளோ தூரம் முன்னுக்கு வருவேன் நான் நினைக்கவே இல்லை சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பல மாற்றங்கள் நிகழும். காரணம் என்ன? சனி பயிற்சி நடக்க போகுது. இதனால் திருக்கணித பிரகாரம் தான் மீனத்தில் இருந்தார். இப்போ மார்ச் மாதத்துக்கு பிறகு அவர் பர்மனண்ட்டாகவே வாக்கியப்படி திருநள்ளாறு சனி பயிற்சி நடக்க போகுது. ராகு கேது, கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு, சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது, அதே போல் இந்த வருஷத்தில் குரு பகவான் உச்சம் அடைகிறார். அப்போது கால புருஷனுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அந்த 9ஆம் அதிபதி சுப கிரகம் உச்சம் அடைஞ்சாலே அந்த வருஷம் சூப்பராக இருக்கும். இந்த 2026 நல்லா இருக்கும்னு எப்படி சாமி சொல்கிறீங்க? ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு பதில் சொல்லணும்ல. ரொம்ப சிம்பிள் சார். காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிகுந்த சுபத்துவமான ஒரே கிரகம் தேவகுரு. அந்த குருவானவர் இந்த 26வது வருஷத்தில் உச்சம் பெறுகிறார். கடகத்தில் உட்கார்றாரு. அவருக்கு சனி பகவானோடு தொடர்பு, சனி பகவானுக்கு வீடும் கொடுக்கிறார். அப்போ உச்சம் பெற்ற குரு சனி பகவானுக்கு வீடு கொடுத்து அதோடு கூட குருவும் சனியும் தொடர்பு ஏற்படுகிறது. இதனால் இந்த பூமி, பிரபஞ்சம், உலகம் முழுவதும் சுபத்துவம் அடைகிறது. அந்த பாவகர்மாலாம் மேக்சிமம் உங்கள் பாவகர்மாலாம் தொலைய போகுது. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தொலைய போகுது. நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வருடமாக, நிலையான மகிழ்ச்சி, நிலையான ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது. ஃபுல் டீட்டெயிலாக ப்ரீஃபாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கும், ராசியை கூட விடுங்க,
ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, 2026 நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நேரம் ஆரம்பம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள், எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% மிதுன ராசி என்பர்கள் போராட்டத்தில் இருக்கிறார்கள். நிறைய மிதுன ராசி என்பர்கள் நல்லா இருந்த ஒரு ஃபேமிலிஸ்லாம் கூட சின்ன சின்ன ஸ்ட்ரகிளிங், அதாவது எழுந்திருக்க முடியாத சில இடத்துல போய் சிக்கலில் மாட்டிக்கிறது. நல்ல குடும்பமாக இருந்திருக்கும், சிறப்பாக வாழ்ந்திருப்பாங்க, ஓஹோன்னு இருந்திருப்பாங்க. ஏழ்மையான சூழ்நிலையிலையும் வறுமையான சூழ்நிலையிலையும் கலர்ஃபுல்லாக ஹாப்பியாக வாழ்ந்திருப்பாங்க, நிம்மதி இருந்திருக்கும். ஆனால் கடுமையான கால சூழ்நிலை ஏற்பட்டு எல்லாமே வாழ்க்கை தலைகீழாக மாறி இருக்கும். ஒரு ஹெல்த்தாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், அல்லது சிறு சிறு விபத்துக்களாக இருக்கலாம், இல்லை வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், அல்லது தொழில் ஏமாற்றங்களாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதேனும் குடும்ப ஏமாற்றங்களாக இருக்கலாம். செதஞ்சு போயிருக்கும், உடஞ்சி போயிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாம் ஏதேனும் கஷ்டங்களில் இருந்து மிக கடுமையான சூழ்நிலையில் இருந்து வரக்கூடிய மிதுன ராசி என்பர்களே, நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா, நமக்கு ஏதாவது ஒரு நிம்மதி பிறக்குமா, அல்லது நமக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்குமா, நம்ம குடும்பம் ஒரு முன்னுக்கு கொண்டு வர முடியுமா, நமக்கு நிலையான ஸ்டேஜில் நம்ம இருப்போமா, நாமளும் ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சிக்க முடியுமான்று எதிர்பார்ப்போடு ஆவலோடு காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி என்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நேரம் 2026. கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்களே, நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான வருஷம் 2026. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நாள் வரையில் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு சென்று உச்சம் பெறுகிறார். அவர் தாங்க 7-10 பாவியாக இருந்தாலும், நீங்கள் மிதுன ராசியாக இருந்தாலும், மிதுன லக்னமாக இருந்தாலும், குரு உங்களுக்கு பாதகாதிபதி. சார், பாதகாதிபதி பாதக ஸ்தானத்திலே ஸ்தான பலம் பெறுவது எப்படி மிதுன ராசிக்கு சிறப்பாக இருக்கும்? அப்போ இத்தனை நாளாக மிதுன ராசி என்பர்களே, இந்த ரகசியம் தெரியாமல் போச்சே சாமி. நாங்களும் எவ்வளோ ஜோசியரை பார்த்துட்டோம், எவ்வளோ யூடியூப் பார்த்துட்டோம், எங்களுக்கு யாருமே இந்த சூட்சமத்தை சொல்லி ரகசியத்தை சொல்லி கொடுக்கலையே. அப்படின்னா நாங்கள் ஒரு குரு வழிபாட்டை செஞ்சுருப்போமே, சித்தர் வழிபாடுகளை கையில் எடுத்திருப்போமே, இல்லை ஆலய வழிபாடுகளை செய்திருப்போமே, இல்லை யானைக்கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருப்போமே. அப்போது இத்தனை நாள் இந்த பாதகாதிபதி கர்மஸ்தான அதிபதி 7-10 குரு பகவான் மிதுன ராசியிலே அமைந்திருந்தார். ஸ்தான பலம் பெற்று வலுவான சூழ்நிலையில் இருந்தார். கேந்திர ஸ்தானத்தில் போய் உட்காந்துருந்தார். அதனால தான் மிதுன ராசி அன்பர்களுக்கு அப்படி கல்லில் கட்டி கடலில் போட்ட கதையா, கல்லை கட்டி கடலில் போட்ட கதையா, இல்லை கிணத்துல போட்ட கதையாக வச்சுக்கோங்க, இல்லை ஏரியில் போட்டாங்க, குளத்தில் போட்டாங்க. நீரில் மிதக்கின்றதை போல நிலையாக ஒரு கஷ்டத்தில் இருந்து நீந்தி கரையேற முடியாத வகையில் ஒரே கஷ்டம் நிலையானதாக இருக்கும், ஒரே கஷ்டம் நிலையானதாக இருக்கும். அந்த மாதிரி நிலையான கஷ்டங்களிலிருந்து வெளிவர முடியாத கஷ்டப்பட்ட மிதுன ராசி அன்பர்களே, அந்த பிரச்சனையும் முடிவுக்கு வருது. இந்த மாதம், இந்த 2026 குரு பெயர்ச்சி நடந்துடுச்சுனாக்கா, குரு பகவான் உச்சம் பெற்றார் என்று சொன்னால், அதை விட உங்களுக்கு ஒரு சூப்பரான யோகம், நல்ல அற்புதமான யோகமான காலம் வேற எதுவும் இல்லை. அதை விட ஒரு யோகமான கால நேரம் உங்களுக்கு வேற எதுவும் இல்லை. ஸோ மிதுன ராசி என்பர்களை 2026 உங்களுக்கு அற்புதமாக அமையப்போகுது. குறிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள், திடீர்னு ஏற்பட்ட சிறு சிறு விபத்துக்கள், ஆக்சிடெண்ட்டு, விபத்துக்கள்னால் வண்டி வாகனத்தில் வந்தது மட்டுமல்ல, வாழ்க்கையில் ஏற்பட்ட விபத்துக்கள், புரியுதுங்களா? அது பஞ்சபூதங்களால் இருக்கலாம்,
ஃபயர் ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், ஈபியாக இருக்கலாம், சம்திங் ஏதோ ஒரு விபத்துக்கள், எதிர்பாராத ஆயுள் ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆப்ரேஷனாக இருக்கலாம், பிரிவுகளாக இருக்கலாம், சேர்க்கையாக இருக்கலாம். திடீர்னு ஒருத்தன் ஜாயின் பண்ணான் சாமி, அவன் தான் எனக்கு காலி பண்ணிட்டு போயிட்டான். அப்போ உங்கள் தொழிலாக யாருன்னே தெரியல சாமி, ஒருத்தர் எனக்கு அறிமுகமானாங்க, நீங்கள் இதை செய்யுங்க, இதை இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் செஞ்ச சாமி மொத்தமும் ஏமாற்றிட்டு போயிட்டேன், ஆளை காணும், ஃபோனை பண்ணோம், 3 மாதம் காசு கொடுத்தா அப்புறம் ஆளே இல்லை. இது எல்லாமே விபத்துக்கள் தான். அப்போ இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், தொழில் செய்கிறவங்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம், உள்நாடுகளாக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம், விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், என்கொயரியாக இருக்கலாம், அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம், கடைகள் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், ஐடி செக்டராக இருக்கலாம், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம், ஐடி பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது ரெண்டல் பிஸ்னஸ், கடையெல்லாம் வாடகைக்கு வருது, அந்த மாதிரி ரெண்டல் பிஸ்னஸாக இருக்கலாம், திரையரங்குகள், திருமண மண்டபங்கள், ஆர்கிடெக்டாக இருக்கலாம், கலைத்துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள், அதே போல் ஆசிரியர் பெருமக்கள், கம்யூனிகேஷன்ஸ், பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக அரசியல் நண்பர்கள், அரசியல் தலைவர்கள், முதல் நிலையில் இருக்க மிதுன ராசியில் அற்புதமான இன்னைக்கு எதிர்கட்சியில் அற்புதமான முதல்நிலை தலைவராக இருக்கிறாங்க மிதுன ராசியில். அப்போ அரசியல் நண்பர்கள், அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், ஆன்மீகத்துறையை சார்ந்தவர்கள், ரியல் எஸ்டேட்டு மற்றும் மீடியா துறையை சார்ந்தவங்க, மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், அப்போ தொழில் நிறுவனங்கள் சார்ந்த பிரச்சனைகள், அங்கமங்காளிங்க பிரச்சனை, இடப்பிரச்சனைகள், இதை போல் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. இது நாள் வரையில் நிலையாக இருந்து வந்த அந்த தொழில் பிரச்சனைகள் உங்களுக்கு விலகும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் அமையும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். கவலை வேண்டாம் எனதருமை மிதுன ராசி அன்பர்களே. அதே போலத்தான் கடன் சுமைகள், கடன் சுமைகள் குறையும். மெயினாக என்னால் வட்டி கட்ட முடியல சாமி, இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல, என்னால் டியூ கட்ட முடியல, இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய, என்னால் பதில் சொல்ல முடியல, ஸோ நான் இந்த கடன்லாம் அடைச்சிட்டு ஒரு நாளாவது நான் நிம்மதியாக இருப்பேனா சாமி, இப்படியெல்லாம் கேட்கக்கூடிய மிதுன ராசி என்பர்களே. அல்லது நான் லோன் போட்டிருக்கேன், லோன் அப்டேட் ஆகணும், எனக்கு லோன் டாப் அப் லோன் போடுறேன் நான். அப்போ இந்த மாதிரிலாம் கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். குறிப்பாக உங்களுடைய வேலை வாய்ப்புகள், அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், ஜாபில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், ஒரு எதிரிகளால் வரக்கூடிய சூழ்ச்சியாக இருக்கலாம், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம். நான் தப்பே பண்ணல சாமி, என்னை வேணும்னே மாட்டி விட்டுட்டாங்க, அல்லது என் மேலே ஒரு என்கொயரி நடக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவற்றுக்கெல்லாம் கூட இந்த 2026 பதில் சொல்லும். அப்போ இதுக்கெல்லாம் எது முக்கியம்? உங்களுடைய பிறப்பு ஜாதகம். நிச்சயமாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்கு தீர்வு காண்பீர்களேயானால் ஒளிமயமான எதிர்காலம், இந்த 2026 அற்புதமான நிலையான சந்தோஷத்தை வாரி வழங்கக்கூடிய அதிர்ஷ்ட தேவதையாக இந்த 2026 உங்களுக்கு அமையும். மிதுன ராசி அன்பர்கள், அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, ஹாப்பி நியூ இயர் 2026. யாருக்கெல்லாம் யோகமாக இருக்குது, யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்குன்னா அதில் முதல் ராசி நம்முடைய கடகராசி அன்பர்கள். அப்படி என்ன 2026 அவ்வளோ பெரிய ஒரு யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
யாருக்கும் இல்லாத ஒரு பெருமை. எப்படி கிருஷ்ண பரமாத்மா தூதுக்கு போகும்போது மகாபாரதத்தில் துரியோதனுடைய அரண்மனை அங்கே எல்லாம் பட்டு தலகணிலேருந்து எல்லாம் காத்திருந்த பால் பழத்தோடு காத்திருந்த போது ஒன்றுமே இல்லாத ஓலை குடிசைக்கு, விதுரருடைய குடிசைக்கு தெய்வம் குடிபோச்சோ அதை போல் 12 ராசிகளில் 11 வீட்டுக்கு போகாத குரு பகவான் கடகராசியில் வந்து கடகராசியிலே உச்சம் பெறுகிறார். காலபுருஷனுக்கு 4வது வீடு சுகஸ்தானத்திலே சந்திரனுடைய வீட்டில். நீங்கள் பூசம் நட்சத்திரமாக இருக்கலாம், புனர்பூசமாக இருக்கலாம், ஆயில்யமாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும், கடக லக்னமாக, கடக ராசியாக, கடக லக்னமாக இருந்தாலும் சரிதான். இந்த புதிய புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு 2026 கடகராசி என்பர்களே அற்புதமான அதிர்ஷ்டமான வருடம். சார் குரு பகவான் உச்சங்க, குரு மேலே குரு போகிறார், உங்களை கையிலே பிடிக்க முடியாது. அதிலும் குறிப்பாக அரசியல் தலைவர்கள், அரசியல் நண்பர்கள் இருப்பார்களே, ஆனால் இப்போவே நான் எழுதி கொடுப்பேன், உங்களுக்கு வெற்றி உறுதி. அப்புறமா நீங்கள் ஜாதகம் காட்டுங்க, அப்புறம் நான் எந்த கோவிலுக்கு போனேன், இல்லை என்ன பூஜை பண்ணணும்னு எழுதித்தரேன், நீங்கள் அதை போய் செஞ்சுட்டு வாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு வரி சொல்லிடுறேன், கடக ராசி கடக லக்னமாக நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் 50% வெற்றி உறுதி, 50% தான் உங்கள் தலையெழுத்து தீர்மானிக்கும். அதே போல் எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி. குறிப்பாக அரசியல் நண்பர்கள், சினிமா துறை சிறப்பானதாக இருக்க போது. இந்த 2026 சினிமா துறை சிறப்பானதாக இருக்கும். நிறைய காத்திருக்கக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் வெளியில் வரும். பல புதிய நபர்களுக்கு மிகப்பெரிய மேடைகள் காத்திருக்கிறது. சினிமா துறையில் நிறைய புதுமுகங்கள் அறிமுகமாகி அவங்களுக்கெல்லாம் நிறைய மேடைகள் காத்திருக்கு. நடிகர்கள்னு இல்லை, ஆர்டிஸ்ட்னு இல்லை, எல்லா துறையை சார்ந்தவர்களும், கலைத்துறை. அதே போல் அரசியல் நண்பர்களுக்கு சிறப்பான எதிர்காலம். அதே போலத்தான் ஆன்மீக பெரியோர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பு பெரியோர்களுக்கும் உயரிய ஸ்தானங்கள். அவங்க துறையில், அவங்க நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக பிரச்சனைகள் தீரும். பொதுவாகவே கடகராசி என்பர்களே, உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட வீண் கலகங்கள், அதே போல் அந்த வீண் கலகங்கள் மட்டும் இல்லாமல் எதிரிகளுடைய சூழ்ச்சிகள், வீண் கஷ்டங்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமே. ஆனால் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் கூட இந்த 2026 மார்ச் மாதம் 2 மாதம்தான் உங்களுக்கு கஷ்டம். மார்ச் மாதத்திலிருந்து படிப்படியாக உங்களுடைய கஷ்டங்கள் குறையும். கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. நிறைய கடகராசி அன்பர்களுக்கு வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு வெளியில் வர முடியாத ஒரு கடுமையான சூழ்நிலை. ஒரு பெரிய பினாமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், ஃபண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது என்கொயரிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், ரைடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், ஜாமீனு, சிறை தண்டனைகள், வம்பு வழக்குகள், அல்லது குடும்ப பிரச்சனைகள். வெளியில் வர முடியாத பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம், அதெல்லாம் அம்பாளுடைய துணை கொண்டு, வாராகியின் துணை கொண்டு ஜெயிக்க முடியும். கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. அதே போலத்தான் தொழில்துறை அமைப்புகள். நிச்சயமாக பிஸ்னஸ் நல்லா இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எனி பிஸ்னஸ். கடகராசியில் நமக்கு தெரிந்து எத்தனையோ நம்மளுடைய கிளைண்ட்ஸ், கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, சிப்காட் நிறுவனங்கள்,
ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு 1500 பேர் 3000 பேர் ஒர்க் பண்ணுற கம்பெனியெல்லாம் கூட நம்மகிட்ட கன்சல்ட்டிங் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 ஏக்கரில் அந்த கம்பெனி இருக்கும். இப்போது நம்ம அந்த ஒடிசாவில் சென்று ஒரு பெரிய ஒரு வாஸ்து பூஜை செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 70 ஏக்கரை க்ளீன் பண்ணி அங்கே வந்து வாஸ்து பார்த்து வரைபடம் வரைஞ்சி கொடுத்துட்டு வந்தோம் கம்பெனி அமைப்பதற்காக. அப்போ தொழில் நிறுவனங்கள், பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், உற்பத்தி நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், சின்ன சின்ன தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், கம்பெனிகளாக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், சுய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் வேலை வாய்ப்புகள் செய்யக்கூடியவங்க, ப்ரைவேட் ஜாப் செய்யக்கூடியவங்க, கம்பெனி ஜாப் செய்யக்கூடியவங்க, ஜாப் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், கடகராசி அன்பர்களே, தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அப்படி கம்பெனிலேயோ உங்கள் தொழிலையோ ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஒரு பயமாக இருக்குதுங்க சாமி, எனக்கு வர வேண்டியது இருக்கு, நான் சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், எனக்கு இவ்வளோ தேவைப்படுது, அதெல்லாம் இடதோஷங்கள் காரணமாக இருக்கலாம், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், கவனியுங்கள். ஆமாம், அதெல்லாம் இடதோஷங்கள், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், காலதோஷங்கள். அப்போ அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் கூட, கடகராசி என்பர்களே, கண்ணுக்கு தெரியாமல் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கூட விலகக்கூடிய அற்புதமான வருஷம் இந்த 2026. அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும், ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், தொழில் அமைப்புகள் எப்படி சிறப்பாக இருக்குமோ, குடும்பம் எப்படி சிறப்பாக இருக்குமோ, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி உருவாகும், நோய் நொடிகள் குறைந்து கரெக்டாக அந்த மாத்திரை சாப்பிட்றது ட்ரீட்மெண்ட்டு சரியாக இருக்குமே ஆனால் உங்களுடைய வழிபாடுகள் கை கொடுக்கும், ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும். குறிப்பாக மாணவ செல்வங்கள், சின்ன குழந்தைங்க, வம்ச அபிவிருத்தி, அதே போல் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்குவது, ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்காக உயர்கல்வியெல்லாம் சிறப்பு பெறுவது, நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுறது, பையன் 10th படிக்கிறான், +2 படிக்கிறான், காலேஜ் படிக்கிறான், இல்லை வெளிநாட்டில் படிக்கிறாங்க, நான் சார் இந்த கோர்ஸில் இருக்கேன், இந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிறேன், நான் இங்கேருந்தே வெளிநாட்டில் அப்படியே வேலைக்கு போகிறேன். அப்போ அவர்களுக்கு கூட இந்த 2026 மாணவ செல்வங்களுக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரும், நல்ல ஒரு எதிர்காலத்தில் கொண்டு போய் உங்களை வழிநடத்தும். மாணவ செல்வங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும், குடும்ப பெண்களுக்கு சிறப்பானதாக இருக்கும், குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியோங்கும். அப்போ எல்லா வகையிலும் ஆயுள் ஆரோக்கியம், தனம், வரவு செலவு, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, இப்படி குரு பகவான் உச்சமடைகின்ற காரணத்தினால் கடகராசிக்கு இந்த 2026 அற்புதமான அதிர்ஷ்ட தேவதையாக அமைகிறது கடகராசி அன்பர்களே.